திருச்சிற்றம்பலம். திருவாசகம் நீர்த்தல் விண்ணப்பம் பிரபஞ்ச வைராக்கியம் 35வது திருப்பாடல். பரம்பரனே நின் பழ அடியாரோடு என் படிறு விரும்பு அரணே விட்டெழுதி கண்டாய் மென்முயற்கரையின் அரும்பு அற நேர்வைத்து அணிந்தாய் பிறவி ஐவாய் அரவம் பொறும்பெருமான் வினையேன் மனம் அஞ்சி பொதும்புறவே. பதவுரை. முயல் கரையின் மெல்லரும்பு திங்களின் கூறாகிய மெல்லிய பிறையை அற நேர்வைத்து அணிந்தாய் பாம்புடன் ஒக்க வைத்து சடையில் அணிந்தவனே. ஒக்கன்னா சமமாக வைத்து. பெருமான் எம்பெருமானே. ஐவாய் பிறவி அரவம் 5 வாயுடைய பிறவியாகிய பாம்பு. வினையேன் மனம் அஞ்சி பொதும்புற பொறும் தீவினையுடையேன் உள்ளம் நடுங்கி ஒடுங்குகின்ற இடத்தை சாரும்படி தாக்குகின்றது. பரம்பரனே மேலாகிய பரம்பொருளே நின் பழ அடியாரோடு என் படிரும் விரும்பு அரணே. நின் பழைய மெய்யடியாருடைய தூய ஒழுக்கத்தோடு அதற்கு ஒப்ப சிறியனது வஞ்ச ஒழுக்கத்தையும் விரும்பி ஏற்றுக்கொள்ளுகின்ற சங்கர நாராயணனே சங்கார காரணனே. விடுதி விட்டு விடுவாயோ, என்னை கைவிட்டு விடக்கூடாது. முயல் கரையின் மெல்லரும்பு திங்களின் கூறாகிய முயல் கரை. முயல் இங்கே அது அன்மொழி தொகையாக அது முழு நிலவை குறிக்கிறது. முயல் கரை உடையது எது அப்படின்னா, அந்த நிலவு பார்த்திங்கன்னா அதில் ஒரு கருப்பாக ஒரு குறியீடு இருக்கும். அதை பார்த்தா முயல் மாதிரி இருக்கும். முயல் கரையை உடைய நிலா அப்படின்னு பொருள்படும். இங்கே முயல் கரையின் அப்படிங்கிறது அந்த நிலாவை குறிக்கிறது. முயல் கரையை உடைய நிலா அப்படின்னு நம்ம பொருட்படுத்திக்கணும். முயல் கரையின் மெல் அரும்பு அந்த முழு நிலாவினுடைய மென்மையான அரும்பு பிறைச்சந்திரன். முழு நிலவில் உள்ள கரை முயல் போன்ற வடிவம் உள்ளதாக இருக்கிறது. முயல் கரை அது அன்மொழி தொகைன்னு சொல்லுவாங்க. அது முழு நிலவை குறிக்கிறது. மெல்லரும்பு அப்படிங்கிறது முழு நிலாவின் கூறாகிய பிறைச்சந்திரன். அந்த ஒற்றை கலையுடையாய் கலைத்தலையாய் அப்படின்லாம் மாணிக்கவாசகர் சொல்லுவார். ஒரே ஒரு கீற்றுடைய அந்த பிறைச்சந்திரனை தன்னுடைய தலையிலே அணிந்தவன் சிவபெருமான். முயல் கரையின் மெல்லரும்பு அதை தலையில் வைத்திருக்கிறார் அவர். இப்போ நீங்கள் சிவபெருமானுடைய ஜடாபாரத்தை நினச்சி பார்க்கணும். அந்த ஜடாபாரத்தில் என்னென்னலாம் இடம்பெற்று இருக்கின்றன அப்படின்னு பார்த்தா, அதிலிருந்து ஒரு சிலவற்றை தேர்ந்தெடுத்து சுவாமிகள் இந்த பாடலில் சொல்லுகின்றார்கள். பிறைச்சந்திரன், அவருடைய கண்களுக்கு பிறைச்சந்திரன் தோன்றுகிறது. அதோடு கூட அந்த பிறைச்சந்திரனுக்கு எதிரே அரன்னா அரா அப்படிங்கிறது அரன்னு இங்கே வந்திருக்கு. அது பாம்புன்னு அர்த்தம். அற அப்படின்னா பாம்பு. அந்த பாம்பையும் நேர் வைத்து அணிந்தாய், அதற்கு சமமாக வைத்து நீ உடைய திரு சடாபாரத்திலே அணிந்திருக்கிறாய். அப்போ அவருடைய சடாபாரத்தில் சந்திரனும் பாம்பும் எதிரெதிராக விளங்குகின்றன. நேர் வைத்து அப்படின்னா ரெண்டும் பகையுள்ளவைகள். சந்திரனுக்கும் பாம்புக்கும் பகை. அப்படி பகையுள்ள ரெண்டையும் ஒன்று மற்றொன்றை பார்க்கும்படியாக தன்னுடைய தலையிலே சூடியிருக்கிறார். ஆனாலும் அவைகள் ஒன்றொன்றுக்கு பகையுடையவைகள் இறைவனுடைய தலையில் இருக்கிறதுனால ரெண்டும் தன்னுடைய பகைமையை ஒழித்து சாந்த ஸ்வரூபமாக அவனுடைய திருமுடியிலே அலங்கரிக்கின்றன. அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சிவபெருமானுடைய சன்னதியில் ரஜோகுண இயல்புகள் வெளிப்படாமல் அடங்கும். ரஜோகுண இயல்புனா கோபம், வெறுப்பு, சண்டை, பரபரப்பு இதெல்லாம் இல்லாமல் ரெண்டும் அடங்கி இருக்கிறது. அவனுடைய திருமேனியிலே அன்பும் திருவருளும் தான் செயல்படும். மற்றவைகள் செயல்படாது. மற்ற குணங்களெல்லாம் அங்கே ஒடுங்கி போயிடும். அணிந்தாய்
அதை ரெண்டையும் தலையிலே அணிந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா சிவபெருமானுக்கே அழகன். ஆடு பாம்பது அரைக்கு அசைத்த அழகனே அப்படின்னு சொல்லுவார் சுந்தர பெருமான். அப்போ அந்த ஏன் அணிஞ்சிருக்கான்னா தன்னுடைய அழகுக்காக அணிந்து கொள்ளவில்லை, ரெண்டும் பகை நீங்கி பகையற்று ரெண்டும் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய திருமுடியிலே அணிந்திருக்கிறான். அது அவனுடைய கருணை. திங்களையும் பாம்பையும் சமமாக வைத்தான். பின்னாடி இந்த பாட்டிலே சொல்ல வருகின்றார், நீ உன்னுடைய பழைய அடியாருடன், அவர்களெல்லாம் உயர்ந்த ஒழுக்கமுடையவர்கள் பழைய அடியார்கள், நான் வஞ்சகமுடையவன், ஆகவே ரெண்டு பேரையும் நீ சமமாக வைத்து பார்த்து கொள்கிறாய். உன்னுடைய இயல்பிலே பல அடியாரும் ஒன்று தான், புதுசாக வந்த புத்தடியார்களும் சமமாக வைத்து அவர்களை போற்றக்கூடிய பண்புடையவன் அப்படிங்கிறது தெரிவிக்கிறதுனால இந்த அற நேர் அணிந்தாய். முயல் கரையின் மெல்லெரும்பு அற நேர் வைத்து அணிந்தாய். இப்படி சந்திரன் பாம்போடும் சூடும் சடாதரன் என்று திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லுவார். இதை எல்லா பெரியவர்களும் ரொம்ப பாராட்டி சொல்லுகிறார்கள். அவனுடைய திருமுடியிலே அலங்கரித்து கொண்டிருக்கின்ற பாம்பும் சந்திரனையும் எல்லாரும் சொல்கிறாங்க. பாம்பொடு திங்கள் பகை தீர்த்து ஆண்டாய் என்பது அப்பர் பெருமானுடைய திருவாக்கு. ஒரு திருத்தாண்டகத்தில் சொல்கிறார், அங்கமே பூண்டாய் அனல் ஆடினாய், ஆதிரையாய், திருவாதிரை நட்சத்திரத்துக்குரியவன் ஆதிரையாய், ஆள் நிழலாய், ஆழ நிழத்துக்கு கீழே இருக்கக்கூடியவன். இதெல்லாம் நினச்சி பார்த்தீங்கன்னா சாமி என்னுடைய பண்புகள் நமக்கு மனசில் பதியும். ஆணேறு ஊர்ந்தாய், காளை வாகனத்தில் ஊர்ந்து வரக்கூடியவனே, பங்கம் ஒன்றில்லாத படர் சடையாய், வியாபகமாக இருக்கக்கூடிய உனது தன்மையை காட்டக்கூடிய படர் சடை செஞ்சடை, பாம்பொடு திங்கள் பகை தீர்த்து ஆண்டாய், உன்னுடைய தலையில் இருக்க ரெண்டும் பகையுடையவைகள், பகை தீர்த்து அவைகளை ஆட்கொண்டு இருக்கிறாய். சங்கை ஒன்றின்றியே தேவர் வேண்ட சமுத்திரத்தின் நஞ்சுண்டு சாவாமுவா சிங்கமே, நீ சமுத்திரத்தில் இருந்து எழுந்த ஆலகால விஷத்தை உண்டு ஒரு பொழுதும் சாகாத நிலை பிறவாயாக்கை பெரியவனாக இருக்கக்கூடிய சிங்கமே, மூவா சிங்கமே, சாவா, உனக்கு சாவும் இல்லை மூப்பும் இல்லை, அப்படிப்பட்ட சிங்கமே, உன்னடிக்கே போதுகின்றேன் திருப்புகலூர் மேவிய தேவதேவி. திருப்புகலூர் தலத்தில் சாமியோடு ஐக்கியமாகும் பொழுது பாடப்பட்ட திருத்தாண்டக பாடல் இது ஒன்று. இதில் சொல்கிறார், பாம்பொடு திங்கள் பகை தீர்த்து ஆண்டாய். பல அடியாரை மட்டும் விரும்புகிறவன் இல்லை சாமி, என்னைப் போல வஞ்சகமுடையவர்களையும் விரும்புகின்றவன். அதை எப்படி நேர் வைத்து ஆளுகிறானோ அதை போல எல்லாரையும் நேர் வைத்து ஆளக்கூடியவன் அவனுடைய கருணையுடையவன் அப்படிங்கிறத இங்கே குறிப்பால் நமக்கு புலப்படுத்துகிறார். பெருமான், பெருமானே, எம் பெருமானே, பெருமான்னா தலைவன் அர்த்தம். இனிமேல் ஒரு விஷயம் சொல்ல போகிறாய். 5 வாயையுடைய பாம்பு போல பிறவியாகிய பாம்பு 5 புலன்களை கொண்டு எனக்கு துன்பம் தருகிறது. ஆகவே இந்த துன்பம் தருகின்ற இந்த பாம்புகளிடமிருந்து காப்பாற்றக்கூடியவனாக இருக்கக்கூடிய தலைவனே அப்படின்னு கூப்பிடுறார். அதுக்கு பிறகு இந்த விஷயத்தை சொல்ல வருகிறார். ஐவாய் பிறவி அரவம். இந்த இடத்துல பிறவி என்பது நம்முடைய உடம்பை குறிக்கிறது. 5 வாயுடைய பிறவியாகிய பாம்பு, உடம்புல 5 வாயுடைய பாம்பு இருக்கிறது. 5 தலையுடைய நாகம், இது ஏகதேச உருவகணி. ஐவாய் அப்படின்னா 5 வாயுகளுடைய புலன்களை இந்த இடத்துல குறிக்கிறது. இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறவி உடம்பு 5 பொறிகளின் வழியே சென்று 5 நிகழ்ச்சியில் ஈடுபடுகிறது. 5 பொறிகள் நம்மிடம் இருக்கின்ற 5 பொறிகள் இருக்கின்றன. இவைகள் வெளியே உள்ள விஷயங்களை சென்று அதில் ஈடுபடுகின்றன. கண்ணு எதிரே உள்ள அழகான பொருளை பார்க்கிறது. காது நல்ல இனிமையான ஓசையை கேட்டு அதில் மயங்குகிறது. மூக்கு நல்ல வாசனையை கேட்டு அதிலே மயங்கி அதன் பின்னால் செல்கிறது. வாய் நல்ல சுவையை தேடி நாக்கு செல்கிறது. உடம்பு இது தரக்கூடிய மென்மை வன்மைகளை தேடி ஓடுகிறது. இப்படி 5 புலன்களும் 5 பொறிகளும் 5 புலன்களை பற்றுகின்றன.
அதனால் இது ஐவாய் அரவம் அப்படின்னு இந்த உடம்பை சொல்லி இருக்கின்றார். வினையேன் மனம் அஞ்சி பொதும்புற, இந்த 5 தலைகளுடைய பாம்பை போல இந்த உடம்பிலே இருக்கின்ற பஞ்ச புலன்களும் 5 புலன்களும் 5 விஷயங்களை தேடி ஓடி அதனாலே வினைகளை சேர்த்து கொள்கின்றன. நிறைய வினைகள் அதனாலே பெருகின்றன. நம்முடைய வினைகள்லாம் பெருகிறதுக்கு காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய 5 பொறிகளும் இந்த உலகத்தை நாடி செல்வது தான். அதனால் வினையேன் மனம் அஞ்சி பொதும்புற பொறும். இந்த 5 தலை நாகம் இருக்கிறதே, அது என்ன செய்யுதுன்னா இந்த புலன்களால் வருகின்ற துன்பத்தை கண்டு நடுங்கி ஒரு பொந்துக்குள் நான் ஒளிந்து போகும்படி என்னை அவைகள் தாக்குகின்றன. பொறுதல்னா தாக்குதல்னு அர்த்தம். தீவினையுடைய உள்ளம் நடுங்கி ஒடுங்குமிடத்தை சாரும்படி தாக்குகிறதுன்னு அர்த்தம். வினையேன் மனம், வினைங்கிறது இந்த இடத்துல நல்வினை தீவினைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல தீவினையை சொல்லுகிறார். தீவினையை உடையவனாகிய எனது உள்ளம் பிறவியாகிய பாம்புக்கு அஞ்சி, பிறவியாகிய பாம்புக்கு அஞ்சி இந்த மனம் எங்கே போய் ஒடுங்குது அப்படின்னா மரத்தின் பொந்தில் இந்த உடம்புக்குள்ளே சென்று ஒடுங்கும்படி அந்த 5 புலன்களும் என்னை தாக்குகின்றன. 5 புலன்களும் தாக்குகின்றன. வினையேன் மனம் அஞ்சி பொதும்புற பொறும் தாக்குகின்றன. ஆகவே பரம்பரனே, பிறவி ஐவாய் அரவம் வினையேன் மனம் அஞ்சி பொதும்புற பொறுகிறது. பரம்பரனே, மேலாகிய பரம்பொருளே, மேலானவற்றுக்கெல்லாம் பரம்பரணே முதலே சொல்லியிருக்கிறோம். மேலானவற்றுக்கெல்லாம் மேலான பரம்பொருளே, இந்த பிறவி ஐவாய் அறவும் என்னை பொறுகின்றது, என்னை தாக்குகிறது. அந்த தாக்குதலிலிருந்து என்னால் விடுபட முடியவில்லை. நீ மேலானவற்றுக்கெல்லாம் மேலான பரம்பொருளாகிய நீ எனக்கு நேர்ந்துள்ள இந்த துன்பத்திலிருந்தும் என்னை காப்பாற்றி அவைகள் என்னை தாக்குதலிருந்து என்னை விடுபடுத்த வேண்டும். நீ பல அடியார்கள் என்னை போன்ற அடியார்கள் என்று பெயர் வைத்து கொண்டு அதற்கு சற்றும் தகுதியில்லாத என்னையும் விரும்பக்கூடியவனாக இருக்கிறாய். உன்னுடைய கருணை நின் பல அடியாரோடும் என்படிரும் விரும்பு அரணி. உன்னுடைய பழைய மெய்யடியாருடைய தூய ஒழுக்கத்தோடு, அப்போ என்படிரு விரும்பரணி. அங்கே அடியார்னு சொன்னோன்னா அவங்க எப்படிப்பட்ட பண்புன்னு இங்கே குறிப்பிடலை. என்னுடைய படிருன்னொன்னே என்னுடைய குற்றம், என்னுடைய வஞ்சகம், நான் வஞ்சகமாக இருக்கேன்னா பல அடியார் எப்படி இருப்பாங்க, நல்ல ஒழுக்கத்தோடு இருப்பார்கள்னு அர்த்தம். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நின் பல அடியாரோடும் என்படிரும் விரும்பு அரணி. இந்த அடியார்கள், பல அடியார்கள் எப்படி இருப்பாங்கன்னா அவர்கள் இறைவனையே சார்ந்திருப்பார்கள். அவருடைய குறிக்கோள் வாழ்க்கையில் இறைவனுடைய திருவடி பேற்றினை அடைவதற்கு, அதற்காக அவர்கள் தவம் புரிந்தபடி இருப்பார்கள். அவர்கள் படையடியார்கள். என் படிரு, அப்போ அவர்கள் படையடியார்கள்லாம் என்னன்னா நான் புத்தடியன்னு அர்த்தம். திருவம்பாவையில் கூட சொல்லுவார், புத்தடியோம் புண்மை தீர்த்தாட்கொண்டார் பொல்லாதோ. புது அடியார்கள் நாங்கள், எங்களுக்கு ஏதாவது குறை இருந்தால் அதை தீர்த்து ஆட்கொண்டா உனக்கு என்ன குறைஞ்சி போயிடுமா? புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ, எத்தோ நீ நண்புடைமை எல்லாம் அறியோமோ, சித்தமழகியார் பாடாரோணம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேல் உரம்பாவாய் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ என் படிரும், என்னுடைய குற்றத்தையும் விரும்புகின்ற சிவபெருமானே, பட அடியாரையும் விரும்புகிறாய், என்னையும் என்னுடைய படிரு என்னுடைய வஞ்சகத்தையும் விரும்புகிறாய், சமமாக வைத்திருக்கிறாய். இந்த இடத்துல அரண் அப்படிங்கிற நாமத்தை சொல்லி இறைவனை கூப்பிடுகிறார். அரண்னா அழிப்பவன் அர்த்தம். அரண் அழிப்பவன். என்னுடைய வஞ்சகத்தையும் பிறவி ஐவாயரையும் என்னை தாக்குகின்றது, அந்த பிறவியையும் அழிப்பவன். அதனால் ஹரன்கிற நாமத்தை சொல்லி இங்கே கூப்பிடுறார். நீ குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட வஞ்சகம் இருக்கிறது, பல அடியார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தூய ஒழுக்கத்தை சேர்ந்தவர்கள், நான் படிருடையவன்,
ஆகவே என்னுடைய வஞ்சகத்தை நீ ஒழிக்க வேண்டும். பிறவி ஐவாய் அறவும், என்னுடைய பிறவியையும் ஒழிக்க வேண்டும். உன்னுடைய பேரருள் உடைமையினால் இதை செய்து எனக்கு உன்னுடைய திருவருளை தர வேண்டும். பெருமானே, இப்படி தகுதியில்லாமல் இருக்கின்ற என்னை விட்டுடுதி. என்னுடைய வஞ்சகம் காரணமாக, என்னுடைய படிருன்னா வஞ்சகம் காரணமாக என்னை கைவிட்டு விடாதே, என்னை ஏற்றுக்கொள் அப்படின்னு இந்த பாடலில் மணிவாசக பெருமான் சிவபெருமானிடம் பரிந்து விண்ணப்பித்துக் கொள்கிறார். இந்த பாடலுடைய கருத்தை தொகுத்து இன்னொரு தடவை பார்க்கலாம். பூரண நிலாவிலிருந்து தட்சனுடைய சாபத்தால் தேய்ந்து ஒரு கலையோடு சிவபெருமானை வந்து அடைந்த அந்த ஒரு கலையை தன்னுடைய திருமுடி மேல் வைத்து தன்னுடைய கருணையை காட்டிய சிவபெருமான் அந்த சந்திரனுக்கு நிகராக சந்திரனுடைய பகையாக இருக்கக்கூடிய பாம்பையும் நேராக வைத்து அதை சமமாக வைத்து தன்னுடைய திருமுடியிலே அணிந்திருக்கிறான். அவர்களுடைய பகையை நீக்கி ஆட்கொண்ட தன்மை இதிலிருந்து நமக்கு தெரிகிறது. அப்படிப்பட்ட சிவபெருமான் அவன் நம்முடைய எல்லோருக்கும் தலைவனாக இருக்கின்றான். அப்படி இருக்கின்ற பெருமானே, என்னிடம் இருக்கின்ற குற்றம் குறைகளை நீ நீக்கி அருள வேண்டும். பிறவியாகிய இந்த உடம்பிலே இருந்து செயல்படுகின்ற 5 பொறிகள் 5 புலன்களை நோக்கி அதனுடைய விளைவாக நான் பல செயல்களை செய்து அந்த தீவினைகள் என்னை வந்து மூடும் பொழுது எனக்கு மிகுந்த அச்சம் உண்டாகிறது. ஆகவே நான் புகலிடம் தேடி அங்கு வரும்பொழுது அவைகள் என்னை தாக்குகின்றன, இந்த புலன்களும் என்னை தாக்குகின்றன. மேலானவற்றுக்கெல்லாம் மேலாக இருக்கக்கூடிய சிவபெருமானி, என்னுடைய பழ அடியாரோடு என்னையும் என்னுடைய வஞ்சகத்தோடு கூடி என்னையும் ஏற்றருள்கின்ற, என்னையும் விரும்பக்கூடிய எனது பிறவியை அழிக்கக்கூடிய சிவபெருமானி, என்னை நீ கைவிட்டு விடாதே. என்னுடைய தகுதியின்மை பார்த்து இந்த 5 புல சேட்டையிலிருந்து என்னை விடுபடுத்தி எனது உனது திருவருளுக்கு ஆட்படுத்த வேண்டும் அப்படின்னு மாணிக்கவாசக பெருமான் இந்த பாடலில் கேட்டுக்கொள்கிறார். இதில் பிரபஞ்ச வைராக்கியம் பிறப்பை ஐவாய் அரவமாக கூறியிருக்கிறார். அதனால் அந்த ஐவாய் அரவம் புலன்கள் வினைகளை கொண்டு வந்து சேர்க்கின்றன. ஆகவே இந்த வினைகளை சேர்க்கின்ற உலக வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று மணிவாசக பெருமான் இந்த பாடலிலே மிக விளக்கமாக சொல்லுகிறார். உடல் வாழ்க்கை வேண்டாம், உன்னை சார்ந்து இருக்கின்ற வாழ்க்கையை எனக்கு தர வேண்டும் அப்படிங்கிறதுனால பிரபஞ்ச வைராக்கியம் இந்த பாடலிலே சிறப்பாக அந்த கருத்தை இந்த பாடல் நமக்கு சொல்லி அருள்கிறது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். பாட்டை மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாம். பரம்பரணி நின் பழ அடியாரோடு என் படிறு விரும்பரணி விட்டெழுதி கண்டாய் மென் முயற்கரையின் அரும்பர நேர்வைத்து அணிந்தாய் பிறவி ஐவாய் அரவம் பொறும்பெருமான் வினையேன் மனம் அஞ்சி பொதும்புறவே. பொதும்புன்னா பொந்துன்னு அர்த்தம். பொந்து. திருச்சிற்றம்பலம்.